Hi, hello, welcome to Neon Light channel. நான் உங்கள் லதா. நாம இன்னைக்கு 11th standard alkali and alkaline earth metals இந்த லெசன்ல important compounds of alkali metals அத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏற்கனவே compoundsோட alkali compoundsோட general characteristics நம்ம பார்த்திருக்கோம். இது இந்த லெசனுக்கு 8th வீடியோ இது. இதில் நம்ம இன்னைக்கு ஒரு சில important compounds பத்தி நம்ம பார்க்க போறோம். மறக்காம subscribe பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட், சோடியம் குளோரைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த 4 இம்பார்ட்டன்ட் காம்பவுண்டை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய முக்கியமான காம்பவுண்ட்ஸு. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, யூசஸ் என்ன, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 காம்பவுண்ட் பற்றி மட்டும்தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அடுத்த 2 காம்பவுண்டை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சோடியம் கார்பனேட், சோடியம் கார்பனேட்டுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னாக்கா வாஷிங் சோடா. வாஷிங் சோடான்னு சொன்னால் தான் நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். கெமிக்கலாக இதோட நேம் பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட்டோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்போ Na2CO3 10H2O, அதாவது 10 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இதோட என்ன செஞ்சிருக்கும் சேர்ந்துருக்கும். இட் இஸ் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ். நமக்கு தெரியும் இண்டஸ்ட்ரியிலலாம் சோடியம் கார்பனேட் ரொம்ப யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த சோடியம் கார்பனேட்டை நம்ம என்ன முறைப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சால்வே ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு முறைப்படி நம்ம என்ன செய்கிறோம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ சால்வே ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா அம்மோனியம் கார்பனேட்டாக என்ன செய்யுது கன்வெர்ட் ஆகுது. அம்மோனியம் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகுது. எதோட இணையும் போது அப்படின்னாக்கா வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு இதோட சேரும்போது என்ன செய்யுது அம்மோனியம் கார்பனேட்டாக என்ன செய்யுது கன்வெர்ட் ஆகுது. இந்த அம்மோனியம் கார்பனேட் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மோனியம் பைகார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அம்மோனியம் கார்பனேட் வழியாக நம்ம கார்பன் டை ஆக்சைடை நம்ம என்ன செய்யணும் எக்ஸஸாக நம்ம பாஸ் பண்ணும்போது என்ன செய்யும் அம்மோனியம் பைகார்பனேட் உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதாவது அம்மோனியம் கார்பனேட்டாக மாறும். அடுத்த ஸ்டெப்பில் அம்மோனியம் கார்பனேட் அம்மோனியம் பைகார்பனேட்டாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மோனியம் பைகார்பனேட்டை நம்ம சோடியம் குளோரைடோட நம்ம என்ன செய்ய போகிறோம் ரியாக்ட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் பைகார்பனேட்டும் அதே மாதிரி அம்மோனியம் குளோரைடும் உங்களுக்கு கிடைக்கும். சோடியம் பைகார்பனேட்டும் அம்மோனியம் குளோரைடும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஈக்குவேஷன் பாருங்கள் NH4HCO3 அப்படின்னு சொல்கிறது அம்மோனியம் பைகார்பனேட், அதோட NaCl சோடியம் குளோரைடு ரெண்டும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது அம்மோனியம் குளோரைடு NH4Cl அப்படிங்கிறது அம்மோனியம் குளோரைடு ப்ளஸ் NaHCO3 அப்படிங்கிறது சோடியம் பைகார்பனேட். இந்த மாதிரி ஆகுது. இப்போ சோடியம் பைகார்பனேட் அப்படிங்கிறது ரொம்ப சொலிபிலிட்டி அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால இது என்ன செய்யும் ஈஸியாக ப்ரிசிபிடேட்டாக மாறிடும். ஈஸியாக என்ன செஞ்சிடும் ப்ரிசிபிடேட்டாக மாறிடும். இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தனியாக இதை பிரித்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். அப்போது இந்த சோடியம் பைகார்பனேட்டை இந்த மாதிரி பிரித்து எடுத்த சோடியம் பைகார்பனேட்டை நம்ம ஹீட் பண்ணும்போது அது என்னவா மாறுது சோடியம் கார்பனேட்டாக நமக்கு மாறுது. இதுதான் சால்வே ப்ராசஸ். இதுக்கான ஈக்குவேஷன் பாருங்கள் NaHCO3 அப்படிங்கிறது என்னது சோடியம் பைகார்பனேட். இதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அது என்னவா மாறுது சோடியம் கார்பனேட்டாக மாறுது. Na2CO3 சோடியம் கார்பனேட் ப்ளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு லிபரேட் ஆகுது ப்ளஸ் வாட்டர். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் நம்ம சால்வே ப்ராசஸில் சோடியம் கார்பனேட்டை நம்ம என்ன செய்கிறோம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது ஒரு வாஷிங் சோடா. ஸோ இது கிறிஸ்டலைஸ் ஆகும்போது டெக்காஹைட்ரேட்டாக இது கிறிஸ்டலைஸ் ஆகுது. இது என்னவா மாறுது டெக்காஹைட்ரேட்னா டெக்கானா 10, ஹைட்ரேட்னா வாட்டர் மாலிக்யூல் இருக்குது. டெக்காஹைட்ரேட்னா 10H2O அந்த மாதிரி தான் இது என்ன ஆகும் கிறிஸ்டலைஸ் ஆகும். இது அப்போ கிறிஸ்டலைஸ் ஆகும்போது இதோட கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இது இருக்கும். அதே மாதிரி இது வாட்டரில் என்ன ஆகும் சொலிபிள் ஆகும். சொலிபிள் ஆகுறதுனால இது என்ன செய்யும் ஆல்கலின் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணும். ஆல்கலின் சொல்யூஷன் அப்படின்னா என்ன ஒரு காரத்தன்மை உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்பான் ஹீட்டிங் இட் லூசஸ் த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் டு ஃபார்ம் மோனோஹைட்ரேட். இதுகிட்ட 10 வாட்டர் மாலிக்யூல் இருக்குது, 10 வாட்டர் மாலிக்யூல்ஸ் டெக்காஹைட்ரேட். இதை என்ன செய்கிறோம், நம்ம வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அதாவது சோடியம் கார்பனேட்டை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வாட்டரை என்ன செய்யும், லூஸ் பண்ணும். இப்போ லூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது, மோனோஹைட்ரேட் கிடைக்குது. சோடியம் கார்பனேட் மோனோஹைட்ரேட்டாக நமக்கு கிடைக்குது. அதுக்கான ஈக்குவேஷன் பாருங்கள், Na2CO3 10H2O gives Na2CO3 H2O. அதாவது ஒரு வாட்டர் மாலிக்யூல் மட்டும் இருக்குது, அதனால் இதை என்னன்னு சொல்கிறோம், மோனோஹைட்ரேட்னு சொல்கிறோம். ப்ளஸ் 9H2O, அதாவது வாட்டரை வந்து 9 வாட்டர் மாலிக்யூலை இது என்ன செய்யுது, லூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள், அபவ் 373 கெல்வின், அதாவது ஹீட் பண்ணும்போதே இது மோனோஹைட்ரேட்டாக மாறிடுது இல்லையா. ஆனால் 373 கெல்வினுக்கு மேலே நம்ம இன்னும் ஹீட் பண்ணும்போது அந்த மிச்சம் இருக்கிற அந்த ஒரு வாட்டர் மாலிக்யூலே என்ன செஞ்சிடுது, லூஸ் பண்ணிடுது. அப்போது அன்ஹைட்ரஸ், அதாவது நீரே இல்லாத ஒரு ஒயிட் பவுடர் வந்து நமக்கு கிடைக்கிது. நீரே இல்லாத ஒயிட் பவுடர் வந்து நமக்கு கிடைக்கிது. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், சோடா ஆஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சோடா ஆஸ் எங்கேருந்து கிடைக்குது, சோடியம் கார்பனேட்லேருந்து கிடைக்குது. அப்போ சோடியம் கார்பனேட்டை நம்ம நல்லா ஹீட் பண்ணும்போது 373 கெல்வினுக்கு மேலே நம்ம ஹீட் பண்ணும்போது அது அன்ஹைட்ரஸாக மாறுது. எல்லா நீர் வாட்டர் மாலிக்யூல்ஸையும் அது என்ன செய்யுது, லூஸ் பண்ணுது. லூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது, சோடா ஆஷ் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதோட யூசஸ் பார்க்கலாம். யூசஸ் நமக்கு சாதாரணமாக தெரியும், வாஷிங் சோடா அப்படிங்கிறதுனால இதை எதில் யூஸ் பண்ணுறோம், லாண்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹாட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக மாற்றக்கூடிய அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ், பேப்பர், பெயிண்ட் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணும்போது இந்த சோடியம் கார்பனேட் நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லெபார்ட்ரியில் நம்ம இதை வந்து ஒரு ரியேஜெண்ட்டாக நம்ம என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்லையும் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்லையும் என்ன செய்கிறோம், லெபார்ட்ரியில் இதை ரியேஜெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் சோடியம் கார்பனேட்டோட யூசஸ். இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான காம்பவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த யூசஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், சோடியம் ஹைட்ராக்சைடும் சோடியம் கார்பனேட்டையும் நம்ம ஹை டெம்பரேச்சருக்கு நம்ம ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், சோடா ஆஷ். சோடா ஆஷ்ங்கிறது Na2O அப்படிங்கிறத நம்ம சோடா ஆஷ்ன்னு சொல்லலாம். அதாவது சோடியம் ஆக்சைடு, அதை தான் நம்ம சோடா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சாதாரணமாக. அப்போ Na2CO3ங்கிறது வாஷிங் சோடா, அதாவது சோடியம் கார்பனேட்டுனா வாஷிங் சோடா, சோடியம் பைகார்பனேட்டுனா பேக்கிங் சோடா, Na2O அப்படிங்கிறது சோடியம் ஆக்சைடு. இதை வந்து நம்ம சோடா ஆஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அல்கலி மெட்டல்ஸோட இம்பார்ட்டண்ட்டான காம்பவுண்ட் சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம வீட்டில் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த உப்பை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், சோடியம் குளோரைடு. அப்போ இதோட காமன் நேம் என்ன, காமன் சால்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து நாம் இதில் இருக்கக்கூடிய மற்ற சால்ட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணும்போது இதை குக்கிங் சால்ட் ஆர் டேபிள் சால்ட்டாக மாற்றி நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், இதை கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எப்படி தயாரிக்கிறாங்கங்கிறது நீங்கள் நிறைய சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டே வந்திருப்பீங்க. நாம் முன்னாடி பார்த்த சோடியம் கார்பனேட் வந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ்னால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் இந்த சோடியம் குளோரைடு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ்னால் நம்ம என்ன செய்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ சோடியம் குளோரைடை என்ன செய்கிறோம், சீ வாட்டர்லேருந்து நம்ம பிரித்தெடுக்கிறோம். என்ன மெத்தடில், எவாப்ரேஷன் மெத்தடில். இப்போ எவாப்ரேஷன்லாம் உங்களுக்கு எதில் வரும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் வரும். ஸோ இது வந்து ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சோலார் எவாப்ரேஷன், அதாவது சூரிய இதை வச்சு நம்ம உப்பளம்லாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, ஒரு பாத்தியாக கட்டி அதில் எல்லாத்தையும் கடல் தண்ணியை சேகரித்து வச்சு அதுலேருந்து உப்பு தயாரிப்பாங்க. அதை தான் நம்ம சோலார் எவாப்ரேஷன் சொல்கிறோம். இந்த சோலார் எவாப்ரேஷன் மூலமாக ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் டன்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த சோடியம் குளோரைடை இந்தியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 50 லட்சம் டன்ஸ்னால் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா எப்படி இதை வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நம்ம பிரிக்கக்கூடிய அந்த சோடியம் குளோரைடை நம்ம என்னன்னு சொல்கிறோம், க்ரூடு NaCl, அதாவது அதில் வந்து நிறைய மாசுகள் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். க்ரூடு NCl அப்படிங்கிறத நம்ம வந்து தயாரிக்கிறோம். இதை வந்து சாதாரணமாக இதில் என்னென்ன இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் சல்ஃபேட், கால்சியம் சல்ஃபேட்,
கால்சியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு. இது எல்லாமே இதில் எப்படி இருக்குது, இம்ப்யூரிட்டிஸாக இருக்குது. நம்ம சாதாரணமாக வீட்டில் சாப்பிடக்கூடிய உப்புக்கள் வந்து, அதாவது உப்பு வந்து இது எல்லாம் நீக்கப்பட்ட உப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம பியூராக இருக்கக்கூடிய அந்த சோடியம் குளோரைட் சொல்யூஷனை நம்ம எப்படி வந்து தயாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரூடாக கிடைக்கக்கூடிய அந்த சால்ட் சொல்யூஷன், அதாவது இம்ப்யூரிட்டியோடு இருக்குது இல்லையா, அந்த சால்ட் சொல்யூஷனை நம்ம ஃபில்ட்ரேஷன் பண்ணணும். ஃபில்ட்ரு பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய இன்சொல்யூபிள் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே என்ன செஞ்சிடும், ரிமூவ் ஆகிடும். இன்சொல்யூபிள், அதாவது கரையாமல் இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சோடியம் குளோரைடை நம்ம HCl, அந்த சோடியம் குளோரைடு வழியாக நம்ம என்ன செய்கிறோம், HCl கேஸை நம்ம பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது சோடியம் குளோரைடு வந்து நமக்கு என்ன ஆகுது, கிறிஸ்டலைஸ்ட் ஆகுது. இது வந்து பியூர் சோடியம் குளோரைடு சொல்யூஷன். இது வந்து கிறிஸ்டலாக நமக்கு கிடைக்கிறதுனால இது வந்து சால்ட்டாக நமக்கு கிடைக்கிது. ஓகேவா, புரியுதா உங்களுக்கு? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கால்சியம் குளோரைடு CaCl2 அப்படிங்கிறது கால்சியம் குளோரைடு, MgCl2ங்கிறது மெக்னீசியம் குளோரைடு. இது எல்லாமே ஈஸியாக என்ன செய்யும், சோடியம் குளோரைடில் கரைஞ்சி இருக்கும். இது எல்லாமே கால்சியம் குளோரைடு அண்ட் மெக்னீசியம் குளோரைடு ஆர் மோர் சொலிபிள் தென் சோடியம் குளோரைடு ரிமைன் இன் சொல்யூஷன். அதாவது சோடியம் குளோரைடை விட கால்சியம் குளோரைடும் மெக்னீசியம் குளோரைடும் அதிக சொலிபிலிட்டி உள்ளது அப்படிங்கிறதுனால, இதை கம்பேர் பண்ணும்போது அதிக சொலிபிலிட்டிங்கிறதுனால அது தண்ணியிலேயே கரைஞ்சி போயிடும். நமக்கு சோடியம் குளோரைடு மட்டும் எப்படி கிடைக்கும், கிறிஸ்டலைஸ்டாக நமக்கு கிடைக்கும். இந்த சோடியம் குளோரைடை மெல்டிங் பாயிண்ட் எத்தனை டிகிரியில் இது மெல்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1081 கெல்வினில் இது என்ன செய்யும், மெல்ட் ஆகும். இதோட சொலிபிலிட்டி அப்படிங்கிறது 36 கிராம் இன் 100 கிராம் ஆஃப் வாட்டர் அட் 273 கெல்வின். இது ஏற்கனவே நீங்கள் ஃபஸ்ட்டு யூனிட் பார்க்கும்போது இதுலேருந்து நிறையா சம்ஸ் நீங்கள் போட்டிருப்பீங்க. இதை பேசிக்காக வச்சு தான் நிறையா சம்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? இப்போ இதோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது காமன் சால்ட், டேபிள் சால்ட்டுன்னு சொல்லியாச்சு. அப்போ எதுக்கு யூஸ் ஆகுது, டொமஸ்டிக் பர்பஸ், வீடுகளில் சமையலுக்கு இது என்ன செய்கிறோம், யூஸ் பண்ணுறோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, அப்புறம் சோடியம் கார்பனேட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான காம்பவுண்ட்ஸ், இதெல்லாம் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை தயாரிக்கிறதுக்கு என்ன, இந்த சோடியம் குளோரைடு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. அப்போது டேபிள் சால்ட், காமன் சால்ட்டாக, இது டேபிள் சால்ட் ஆர் காமன் சால்ட் அப்படிங்கிறது நம்ம சாதாரண உப்பு, அதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. இந்த ரெண்டு காம்பவுண்ட்ஸும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த 2 இம்பார்ட்டன்ட் காம்பவுண்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.